இப்ப ஸ்டாலின் சொல்றாரு, உதயநிதி சொல்றாரு, 35% தான் உங்களுக்கு ஆதரிச்சிருக்காங்க, 65% உங்களை நிராகரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. அவருக்கு கணக்குல ஃபெயில் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் கணக்கே தெரியாத போல இருக்கு. 22 கட்சி சேர்ந்து இவருடைய எடப்பாடி கிட்ட ஒரு 8, 31 கட்சி சேர்ந்துதான் இந்த 65%. ஒரு கட்சி இல்ல, ஒரு கட்சி 35%. இந்த 65 கட்சியும் பிரிச்சா திமுகக்கு 24% தான். அப்ப 76% நீ வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. நான் சொல்லலாமா? சரி, ஸ்டாலின் தோத்து போயிட்டாரு, இவர் ஜெயிச்சார் இல்லையா, நம்ம உதயநிதி. அவருடைய வாக்கு எவ்வளவு வாக்கு அந்த தொகுதியில ட்ரிப்ளிகேன் சேப்பாக்கல எவ்வளவு வாக்காளர்கள், இவருக்கு எவ்வளவு வாக்கு வந்தது? பெருவாரியான வாக்காளர்களுடைய ஆதரவு பெற்றவர்கள் இவர் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணணும்னா பண்ணிடுவாரா? ஏங்க, இந்தியாவில் அமைந்த அரசுகள் அனைத்துமே 51% மக்கள் ஆதரவோடு இன்னைக்கு வரைக்கும் சொல்றேங்க. டுடே மோடி 12 வருஷமா தொடர்ச்சியா ஆட்சியில இருக்காரு, பிரதமரா இருக்காரு. பாஜக 40% இன்னும் தொடவே இல்லைங்க. வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ்? நம்ம இந்தியன் எலெக்ஷன் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட். குதிரை கிண்டி ரேஸ்ல மூக்க நுழைச்சிடுச்சுன்னா போட்டோ பினிஷ்னுவாங்க. அது போல யார் 10 பேர்ல யார் அதிக ஓட்டு வாங்குறாங்களோ, இப்போ ஒரு ஓட்டுல பெரிய கருப்பன் தோத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காருல்ல. சோ அதனால பெரும்பான்மை சிறுபான்மை என்பதெல்லாம் நமக்கு ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம் இங்க இருந்ததுன்னா பேசலாம். இங்க அப்படி இல்லையே. ஒரு ஓட்டு வந்தாலும் நீங்க இப்ப திமுகவுக்கு போன முறை 2026ல எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு? 51% வாங்கிதான் ஆட்சி பண்ணீங்களா? பெரும்பகுதி மக்கள் உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க.